ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, புடலங்காய் கூட்டு ரெசிபி தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புடலங்காய் கூட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியில் வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கடலை பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கூட்டுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், இது மாதிரி 3 பல் பூண்டு, அரைக்கும்போது மிக்ஸி ஜாரோடு சேர்த்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கடலை பருப்பு சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், இந்த பக்குவத்தில் வெந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புடலங்காய் நான் 2 புடலங்காய் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சிறுசு இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதில் இருக்க சொனையெல்லாம் போனதுக்கப்புறம் வேக வச்சுருக்க கடலை பருப்பில் நம்ம இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ புடலங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா 2-3 தடவை கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. காய் வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கரெக்டாக இந்த புடலங்காய் ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், புடலங்காய் சூப்பராக வெந்து வந்துருச்சு. கரெக்டாக எனக்கு 4 நிமிஷம் தான் ஆச்சு. ஆனால் புடலங்காய் நல்லா பக்காவாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிதம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் இந்த குழிக்கரண்டி அளவில் நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூனுக்கு கம்மியாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லா ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்து இது கூட இப்போ நம்ம கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த மாதிரியெல்லாம் வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கரெக்டாக ஒரு 50 செகண்டுக்குள்ளே நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வெங்காயம் சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கடலைப்பருப்பு அது கூட புடலங்காயும் சேர்த்து இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், பூண்டு இந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் கூட குறைவாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்லா தீயை வந்து ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ எனக்கு இந்த பதம் போதுன்றனால நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கெட்டியாக வரத்தடிக்கு வற்ற விட்டுக்கலாம். இல்லை தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட புடலங்காய் கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புடலங்காய் கூட்டு நம்ம வெறும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரசம் வச்சு அது கூட சாப்பிட்றதுக்கும் இந்த புடலங்காய் கூட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.